நேத்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டேன். இந்த ஆளு பொய் மட்டும் சொல்றது கிடையாது, திருட்டு வேலையும் நல்ல. தீபாவளி டைம்ல கடையில பணம் காணாம போச்சுலப்பா. ஆமா, நீங்க கூட மாமா கிட்ட பணத்தை ஏத்தியான்னு கேட்டீங்கல்ல, அந்த பணத்தை மாமா எடுக்கலப்பா. எடுத்ததே இந்த ஆள் தான்ப்பா. கடைக்கே வர்றது அதை ஏன்னா நீ அப்பவே சொல்லல? டேய், நான் ஒரு முட்டாளு, அறிவு கட்டவன், மரமண்டேன். உண்மை தெரிஞ்சா நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க. எனக்கு தெரியாமலே இந்த குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இவங்க குடும்பம் பண்ண அக்கிரமத்துக்குலாம் எனக்கே தெரியாம நான் இவங்களுக்கு துணை போயிருக்கேன். என் மேல அம்புட்டு பாசம் வச்சிருந்த பழனி மாமா அவர் திட்டு வாங்க இருக்கேன். ஐயோ பாவம் அவன். அப்பா, இந்த ஆளு அப்புறம் இவங்க 2 பேரும் கடைக்கு வந்ததே ஏதோ பிளானோட தான்ப்பா. கொஞ்சம் கொஞ்சம் போய் மொத்த கடையை ஆட்டைய போறதாப்பா இவங்க பிளான். ஐயோ மாப்பிள்ள, இப்படி அபாண்டமா பேசாதீங்க. அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னையா எல்லை? என்ன எல்லை? எல்லையை தாண்டி நடந்துகிட்டதே நீயும் உன் குடும்பம் தான். இவ்வளவு பேசுறது வாட இந்த பக்கம் அத வைங்கண்ணே. ஏங்க நீங்களா யாருங்க சொல்லுங்க, என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தீங்க? எங்களுக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்ல. உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்னு ஊர்ல சொன்னாங்க. சரி, நம்ம பொண்ணு நல்ல குடும்பத்தை தான் எம்மட்டு போய் சொல்லி நீங்க கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க இல்ல? இது பாருங்க, உங்க பொண்ணு நல்ல குடும்பத்துல வாழணும்னு நினைச்சா மட்டும் போதாது. நீங்க முதல்ல நல்ல குடும்பமா இருக்கணும். உங்க பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும். ஏங்க எங்க மயிலுக்கு என்ன குறை? அவ நல்ல பொண்ணுதான். என்ன இம்பட்டு பொய்ய சொன்னவ நல்ல பொண்ணா? என்னடி தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிற? பேசுடி. நீ தானே தலையில அடிச்சுக்கிட்டு தெரியாம பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னவ. இப்ப பேசு, சொல்லுடி. வாங்க வாய திறந்து பேசுங்கிற.